இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்னைக்கு நான் பாண்டிச்சேரியில் நம்முடைய முதல்வரை சந்திச்சதுக்கான காரணம், இங்க படப்பிடிப்புலாம் நடக்கிறதுக்கு இருந்த கட்டணங்கள் வெகுவாக குறைக்கப்பட்டது. கொரோனா நேரத்தில் இந்த கட்டணங்கள் அதிகமாக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது குறைக்கப்படாமே கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா அவரு செல்வம் எல்லாமே நிறைய முயற்சி பண்ணி அநேகமாக பாக்யராஜ் சார் தான் முதல்ல மனு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்காக கடைசியில் இன்னைக்கு படப்பிடிப்புக்கு 28,000 ரூபாய் இருந்தது 15,000 ரூபாயும், சீரியலுக்கெல்லாம் 18,000 ரூபாய் இருந்தது 10,000 ரூபாயும் அது குறைக்கப்பட்டிருந்தது. அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். கைத்தட்டி வரவேற்கிறது மீறி முதல்வர் கைகூப்பி வணங்கலாங்கிறதுக்காக. ஏன்னா இன்னும் இந்த கட்டணம் குறைக்கப்பட்டா இங்க டூரிசம் இன்னும் பிரமாதமா இருக்கும். நிறைய தியேட்டர், நிறைய ஹோட்டல்கள் புக் ஆகும், நிறைய படப்பிடிப்பு நடக்கும். எப்போ ஒரு நாட்டில் டூரிசம் அதிகமாக வளருதோ அந்த நாட்டோட வளர்ச்சி பெருசா இருக்கும். அதை நான் இப்போ கூட அவர்கிட்ட சொல்லும்போது சொன்னேன், அதுக்கு நம்ம தனியாக ஒரு படம் எடுக்கணும். இந்த பாண்டிச்சேரியோட ஸ்பெஷாலிட்டி என்ன, உலகத்தில் இருக்க மிக சிறந்த கடற்கரை நகரங்கள்ல இதுவும் ஒன்று. அதனால முதல்வருக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகள். சார், நானும் ரவுடி தான் படத்துல நீங்களும் நடிச்சிருக்கீங்க. இப்போ அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கு அவங்க இது தர மாட்டாங்க, தனுஷ்க்கும் நயன்தாரா கடையில சின்ன மோதல் ஏற்படுது. எப்படி சார் பாக்குறீங்க? ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ரெண்டுமே நல்லா பாக்குறேன். இன்ட்ரெஸ்டிங் இருக்கு. ஒண்ணுமே இல்லைங்க, நான் கிரிக்கெட் ஆடும்போது கூட இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்தியா தானேன்னு சொல்லிட்டு இந்தியா எடுத்தோன்னா விளாசிக்கிட்டே இருந்தா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பயங்கர போட்டி கடைசியில் ஒரு பால் ஒரு ரன், அது யார் அடிக்கிறா அப்படின்னு தான் பார்வையாளனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்லையா, நான் இந்தியாவை சப்போர்ட் பண்றேன், அவன் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்றேன், கேம் நல்லா இருக்காது. அதனால ஒரு பக்கம் தனுஷ், ஒரு பக்கத்துல நயன்தாரா. இப்ப அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு வந்தாங்க, 2 பேரும் இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்காங்க. அது பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. நம்ம வெறும் பார்வையாளர்கள் தான். திரைக்கலைஞருங்கிற முறையில ரசிக்கிறேன். ஒரு திரைக்கலைஞருங்கிற முறையில அதை எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? அதான் சொல்றேன், அது அவங்களுடைய தனிப்பட்ட சாமானியன் பாக்குற பார்வைக்கும் ஒரு திரைக்கலைஞனா பாக்குறேன். இவங்க இந்த பக்கம் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காங்க, அவர் அப்படி திரும்பி உட்காந்துருக்காரு. அதை பாக்குறதுக்கு நமக்கு நல்லா இருக்கு, அவ்வளவுதான். நான் அதை ரசிக்கிறேன், அவ்வளவுதான். இப்படி ஒண்ணு நடக்கலன்னு வச்சுங்களேன், அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமே கிடைக்காது இல்ல. உங்களுக்கு தாங்க பயங்கர சந்தோஷம் இருக்கு எல்லாமே. ஒருவேளை நயன்தாரா அப்படி ஒரு லெட்டர் அனுப்பவே இல்லை, தனுஷ் அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா பத்திரிகை வேலை குறைஞ்சு போடும், சுவாரஸ்யம் குறைஞ்சு. திரைத்துறையில தொடர்ச்சியாக விவாகரத்து அதிகமா இருக்கு. சமீப இந்த 1 வருட காலமே நிறைய திரைத்துறை விவாகரத்துகள் வருது. ஒரு திரைத்துறையில இருக்க நீங்க எப்படி சார்? இல்ல, ஒரு வருஷத்தோட பேர் ஒண்ணு இருக்கும், இது விவாக வருடம் போட்டிருக்கோம். இது அந்த மாதிரி, அதனால இது விவாகரத்து வருடம் போட்டிருக்கோம். என்னமோ தெரியல, நம்ம அந்த இதை எடுத்து பார்த்தோம்னா தெரியும். என்ன சொல்லுவாங்க, அந்த பஞ்சாங்கம் எடுத்து பார்த்தா தெரியும், இந்த வருஷம் விவாகரத்து வருடம் அப்படிதான் போட்டிருக்காங்க. தெரியல, இதெல்லாம் சன் டிவிலயே நம்ம அப்படி போடுவாங்க, இந்த வாரம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வருடம் அப்படி இருக்கலாம். நடிகர் விஜய் விவாகரத்து விஷயத்துல நிறைய சமூக வலைதளம் ஒரு அவதூறு பரப்பணும். அவரு இது நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க நீங்க சோசியல் மீடியாவை? ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்க. நான் ரஹ்மான் சாரோட கிட்டத்தட்ட 22 வருஷமா நான் பழகிருக்கேன். ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம், அவங்களுடைய மனைவி இப்ப சொல்லியிருக்க மாதிரி ஒரு ஜெம் ஆஃப் எ பர்சன் இன் த வேர்ல்டு, உலகத்திலேயே ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னா அப்படி அவருக்கு இசை தெரியும், இசை தவிர ஒண்ணுமே தெரியாது, மனைவியை தவிர எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவரை பத்தி நெகட்டிவா பேசினதுக்கு அப்புறமேல நிறைய யூடியூபர்ஸ் அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க, அப்படி நீங்க பேசக்கூடாது, வேற யாருக்கு இது நடக்கவே நடக்காது. அவங்க மனைவியும் மனசுக்கு கஷ்டப்பட்டு அவர் யாரும் துன்புறுத்தி பேசிடாதீங்க, ஏன்னா அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதனை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இதை விட பெரிய சர்டிபிகேட் அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் குடும்பம்னா டெஃபினட்டா நிறைய சென்சிட்டிவான இஷ்யூஸ் இருக்கும், ஈகோ இருக்கும். ஆனா அதை இவ்வளவு பெருசுப்படுத்திக்க கூடாது. நம்ம அவசரமா எல்லாரும் அது சம்பந்தமான கருத்து சொல்லிட்டோமோன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அந்த கருத்து வந்தது கூட நான் காரணம் என்ன நினைக்கிறேன்னா, அந்த 1 மணி நேரத்துக்குள்ள அந்த இன்னொரு பெண்ணோட விவாகரத்து வந்த உடனே மேபி நமக்கு தான் எப்பவுமே முடிச்சு போறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல, அதனால அப்படி ஒரு முடிச்சு போறது. நடிகர் விஜயோட அரசியல் எப்படி சார் பாக்குறீங்க? அடுத்த கட்டம் மாநாடு வச்சுட்டாரு, இப்போ அடுத்தடுத்த கட்டங்கள் அறிக்கைகள் ரொம்ப கடுமையா விடுறாரு. ஒரு திரைத்துறையிலிருந்து போனவரே, உங்களோட பார்வை எப்படி சார் இருக்கு? இது தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் நான் பாக்குறேன். இப்போ ரஜினி சார் வரும்போதும் நமக்கு எப்படி இருந்ததுன்னா, ரஜினி சார் என்ன பண்ணிட்டு போறாரு அப்படின்னு ஒன்று இருந்தது. கமல் சார் வரும்போதும் அப்படி இருந்தது. இப்போ மிஸ்டர் விஜய் வரும்போது அது மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இருந்தா கூட அவருடைய எழுச்சி ரொம்ப பிரமாதமா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் மேடையே நமக்கு மேடைன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப பிரமாதப்படுத்திட்டாரு அவரு. அடுத்தடுத்து நல்ல முன்னேற்றம் இருந்தது. அங்கே நம்ம என்ன பார்ப்போம்னா, இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது அரசியல்.
அப்புறம் அவர் திமுகவை எதிர்க்கிறது தான் சரியான விஷயம். அரசியல் தான் இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்காங்களோ எம்ஜிஆரும் அதை தான் பண்ணியிருக்காரு. யார் வந்தாலும் அதை தான் பண்ணுவாங்க. அதனால அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் திமுக மேல விருப்பன்றதை மீறி ஆளுங்கட்சியை எதிர்த்தாதான் அவங்க ஒரு ஹீரோவாக மாற முடியும். அதுக்கு மாற்றம் தானே அவங்க வரணும். அதனால அது சரியா தான் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியை உருவெடுத்திருக்காருன்னு நினைக்கிறீங்க? தவிர்க்க முடியாத சக்தியை ஆரம்பிச்சிருக்கு அந்த கழகம். அவரோட எப்படி அவரோட பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு அவரோட பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள்? ஏன்னா நிறைய திரைத்துறையினர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நீங்களும் ஒரு முன்னணி நடிகர், உங்களுக்கு இல்லைங்க, எனக்கு அரசியல்ல பயங்கர ஈடுபாடு இருக்கு. அந்த அரசியல் வந்து ஒரு தனிப்பட்ட அரசியலாக தான் இருக்கு. நான் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டேன். ஆனா நான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு கட்சி ஆரம்பிப்பேன் தவிர அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்களே தவிர யாரையும் சார்ந்து இருக்காது என்னுடைய அரசியல். இல்ல அவர் வராருல கேப் விடுவோம். என்ன பண்ணுங்க, என்னுடைய எல்லா படத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் இருக்கு. புதிய பாதையிலிருந்து தொடங்கி எல்லா படத்திலையும் ஒரு அரசியல் இருக்கத்தான் செய்யும் படத்துல. அதுவும் வறுமையில இருக்கிறவங்களுடைய, ஒரு ஏழ்மையில் இருக்கிறவங்களுடைய, அவங்களுடைய குரலுக்காக தான் நான் வந்து நிறைய குரல் கொடுத்துருக்கேன். மறைந்த காளிமுத்துன்னு ஒரு மினிஸ்டர், அவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் உங்க படமும் வேற வேற இல்லை. அவருடைய பாணி வேற, உங்களுடைய பாணி வேற. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஏழ்மையில இருக்கிற ஒரு மனிதனை பத்தின கதையா தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால எனக்கும் அரசியல் விருப்பம் இருக்கு. ஆனா இப்ப இல்லை. சார், சமீபத்தில் பெண் பாதுகாப்பு குறித்து விஜய் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் அதிகம் சொல்லியிருக்காரு. உங்களோட பாதுகாப்பு அது அவருடைய கருத்து. எனக்கு வந்து நல்ல பாதுகாப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்குங்க. பெண்கள் வந்து இந்தியோட பாதுகாப்பு தேவைப்படாத அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பெண்கள் வந்து நம்மளா எப்பவுமே பாதுகாப்புன்னு சொல்லி நம்ம அவங்க வீக் ஆக்குறோமோன்னு தோணுது. பெண்கள் வந்து அவ்வளவு வீக்கானவங்க கிடையாது. மென் ஆர் வீக்கர் செக்ஸ்னு ஒரு செய்தி ஒன்று இருக்கு. மென் தான் அந்த மாதிரி ரொம்ப வீக்கா இருப்பான் அவன். ஆனா பெண்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. நான் பார்த்த என்னுடைய தாயோ என்னுடைய மகளோ எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதனால அவங்களுக்கு பாதுகாப்புலாம் தேவையில்லை. அவங்களே பாதுகாத்துவாங்கன்றது என்னுடைய வெளித்துறையில பெண்களுக்கு பாதுகாப்பு ஒரு கருத்து பொதுவாகவே இருக்கு. அதான் சொல்றேங்க, அது எல்லாமே எனக்கு தெரியல. ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம், அப்புறம் அது மாறிடும். ஓகே, சரிங்களா?